ஓம் சாந்தி. 21/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, எது குப்தமான அல்லது மறைமுகமான கடின உழைப்பாக இருக்கிறது? எது குப்தமான அல்லது மறைமுகமான கடின உழைப்பாக இருக்கிறது? இரண்டாவது கேள்வி, குழந்தைகளாகிய நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார்? குழந்தைகளாகிய நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார்? மூன்றாவது கேள்வி, எதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? எதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? நான்காவது கேள்வி, எதை நீக்க வேண்டும்? என்னவாக ஆக வேண்டும்? எதை நீக்க வேண்டும்? என்னவாக ஆக வேண்டும்? அஞ்சாவது கேள்வி, யாரால் பறக்கும் கலை அனுபவம் செய்ய முடியும்? யாரால் பறக்கும் கலையின் அனுபவம் செய்ய முடியும்? fill in the blanks. முதலாவது, பாபா உங்களை டேஷாக மாற்றுகிறார். பாபா உங்களை டேஷாக மாற்றுகிறார். இரண்டாவது, தேக உணர்வில் வருவதால் தான் டேஷ். மூன்றாவது, டேஷ் அனைத்தையும் தியாகம் செய்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். டேஷ் அனைத்தையும் தியாகம் செய்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். நான்காவது, டேஷ் கடினமாக உழைக்க வேண்டும். டேஷ் கடினமாக உழைக்க வேண்டும். அஞ்சாவது, டேஷ் வெளிப்படுத்தி டேஷ் உலகத்தை மாற்றக்கூடியவர்தான். டேஷ் உலகத்தை மாற்றக்கூடியவர்தான். டேஷ் ஆகுங்கள். டேஷ் வெளிப்படுத்தி டேஷ் உலகத்தை மாற்றக்கூடியவர்தான். டேஷ் ஆகுங்கள். மூணு டேஷ். டேஷ் வெளிப்படுத்தி டேஷ் உலகத்தை மாற்றக்கூடியவர்தான். டேஷ் ஆகுங்கள். ஆறாவது, எங்கே இரக்கம் உள்ளதோ அங்கே டேஷ். எங்கே இரக்கம் உள்ளதோ அங்கே டேஷ்.
கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, குப்தமான அல்லது மறைமுகமான கடின உழைப்பாக இருக்கிறது. எந்த விஷயங்கள்? எது குப்தமான அல்லது மறைமுகமான கடின உழைப்பாக இருக்கிறது? நாம் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாற வேண்டும் என ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாற வேண்டும் என ஒவ்வொருவரும் அறிந்துள்ளீர்கள். இது குப்தமான கடின உழைப்பாகும். இரண்டாவது கேள்வி, குழந்தைகளாகிய நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார்? அப்புறம் எப்படி இருக்கணும்? குழந்தைகளாகிய நீங்கள் முற்றிலும் அகங்காரியாக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் முற்றிலும் அகங்காரம் மற்றவராக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். மூன்றாவது கேள்வி, எதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? எதுலையா? சங்கதோஷத்தில் தன்னை அழித்துக் கொள்கிறீர்கள். இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சங்கதோஷத்தில் தன்னை என்ன பண்றாங்களா? அழித்துக் கொள்கிறார்கள். இதில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நான்காவது கேள்வி, எதை நீக்க வேண்டும்? என்னவாக ஆக வேண்டும்? முதல் அவகுணமான தேக அபிமானத்தை நீக்க வேண்டும். ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். ஆத்மாபிமான ஆத்ம உணர்வு அடைய வேண்டும். அஞ்சாவது கேள்வி, யாரால் பறக்கும் கலையை அனுபவம் செய்ய முடியும்? ஞானம் மற்றும் யோகம் இரண்டின் சிறகுகள் உறுதியாக இருந்தால் அல்லது வலிமையாக இருந்தால்தான் பறக்கும் கலையின் அனுபவம் செய்ய முடியும். ஞானம் மற்றும் யோகம் இரண்டின் சிறகுகள் உறுதியாக இருந்தால்தான் பறக்கும் கலையின் அனுபவம் செய்ய முடியும். fill in the blanks. பாபா உங்களை டேஷாக மாற்றுகிறார். பாபா உங்களை தனக்கு சமமாக மாற்றுகிறார். இரண்டாவது, தேக உணர்வு வருவதால் தான் தேக உணர்வு வருவதால் தான் மற்ற விகாரங்கள் வருகிறது. தேக உணர்வு வந்துட்டாலே மற்ற விகாரங்கள் வந்துவிடும். மூன்றாவது, அனைத்தையும் தியாகம் செய்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். தேகம் மற்றும் தேக சம்பந்தத்தின் அனைத்தையும் தியாகம் செய்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபாவை நினைக்கணும்னா தேக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? தியாகம் செய்யணும். ஒன்றை மறந்தாதான் ஒன்று நினைவு வரும். நான்காவது, தனக்கு சமமாக கடினமாக உழைக்க வேண்டும். தனக்கு சமமாக மாற்றுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். வெளிப்படுத்தி, அடுத்தது அஞ்சாவது, வெளிப்படுத்தி உலகத்தை மாற்றக்கூடியதா நிறைந்தவர் ஆகுங்கள். இரக்க பாவனையை வெளிப்படுத்தி துக்கம் மற்றும் வேதனையின் உலகத்தை மாற்றக்கூடியவர்கள். துக்கம் மற்றும் வேதனை இந்த உலகத்தை மாற்றக்கூடியவர்கள் தான் மாஸ்டர் கருணை நிறைந்தவர் ஆகுங்கள். ஆறாவது, எங்கே இரக்கம் உள்ளதோ அங்கே எங்கே இரக்கம் உள்ளதோ அங்கே என்னுடையது உன்னுடையது என்ற குழப்பம் இருக்காது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.